أجمعين أما بعد எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்து நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுவனாக இன்றைய அரை நாள் இஜ்திமாவுடைய இரண்டாவது அமர்வை நாங்கள் ஆரம்பிப்போம். உங்களோடு வரவேற்பதோடு கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, இங்கே அழைப்பை ஏற்று சிரமம் பாராது வருவேன் என்று வாக்களித்து வந்து சேர்ந்திருக்கிறார்கள் ஷேக் அப்துல் வதூத் சிஃப்ரி ஹஜரத் அவர்கள். உண்மையிலேயே ஏகத்துவ வரலாறு என்று சொல்லும் போது வரலாறு தெரிந்த ஒருவருத்தான் அதை சொல்ல வேண்டும். எத்தனை படிப்பினைகளும் பாடங்களும் நிறைந்து காணப்படுகின்ற, தியாகம் வழிந்து வருகின்ற வரலாறு நடுகிலும் இளம் சமூகத்தின் இதயங்களில் விதைத்து பாதுகாக்கப்பட வேண்டிய துல்லியமான வரலாறுகளை இப்போது சொல்ல போகிறார் ஷேக் அப்துல் வதூத் சிஃப்ரி ஹஜரத் அவர்கள். தர்கா நகர் எமது ஊரிலே இந்த பள்ளிவாயலுடைய வரலாறு முக்கியமானது. ஜாஹிலியத்து எனும் இருள் நிரம்பி வலிந்து காணப்பட்ட காலத்திலே குர்ஆன் ஹதீஸை பேசும்போது ஆரம்பத்தில் கசப்பாகவும் வெறுப்பாகவும் காணப்பட்டது. கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலேதான் அஞ்சா நெஞ்சோடு இந்த சத்தியத்தை மேடை போட்டு பேசி வரலாறு படைத்துத்தான் பள்ளி வாயில்கள் உருவாக்கப்பட்டதை பார்க்கலாம். ஊரிலே சும்மா சாதாரணமாக பள்ளி வாயில் உருவாக்கப்படவில்லை. பாரிய சவால்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் மத்தியிலே இந்த பள்ளி வாயில் உருவாக்கப்படுவதற்கு பல வருடங்களுக்கு முன்னால் இருந்து வீதி வீடாக சந்துபந்துகளில் இருந்து இந்த சத்தியம் முழங்கப்பட்டது. ஒருவருக்கு ஒருவராக வந்து சேர்ந்தார்கள். அந்த சரித்திரத்தை இன்றும் எனக்கு உயிரோடு எல்லாம் வைத்திருக்கிறார் ஷேக் அப்துல் வதூத் சிஃப்ரி ஹஜரத் அவர்களை. அவர்களோடு ஒட்டு உறவாணி வந்து எமது தாருல்ஹுதாவுக்கு வந்து போன ஒரு அருமையான மனிதர் தான் மீரான் மௌலவி அவர்கள். இப்படியான இந்த மனிதர்கள் அப்பாத்தாகிவிட்டார்கள். உண்மையில் இளம் சமூகத்துக்கு இந்த வரலாறு தெரிய வேண்டும் என்ற அடிப்படையில தான் இந்த அரை நாள் இஜ்திமாவிலே ஏகத்துவம் கடந்து வந்த பாதை, ஏகத்துவ கொள்கை கடந்து வந்த பாதை என்ற தலைப்பிலே உரையாற்ற வருமாறு நமது ஷேக் அப்துல் வதூத் சிஃப்ரி ஹஜரத் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த சபை ஒழுங்குடைய முக்கியமான சுன்னத், தூர இருக்காமல் சபையில் நெருங்கி வந்து அமர்வது நபி அவர்கள் நமக்கு காட்டி தந்த முக்கியமான சுன்னத். அதாவது சுவர்களில் சாய வேணும்னா முன்னுக்குள்ள சுவர்ல சாஞ்சுகள் இடம் தருவாங்க, வாங்க எங்களை முன்னால வந்து சாஞ்சுவாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாஹிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாஈன். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஏகத்துவம் கடந்து வந்த பாதை என்ற ஒரு தலைப்பு இங்கே போடப்பட்டிருக்கின்றது. சிலருக்கு இந்த தலைப்பு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். இப்படி ஒரு தலைப்பு தேவையா என்ற சிந்தனை சிலருக்கு இருக்கலாம். இப்படியான ஒரு தலைப்பு தேவை என்பதற்கு திருமறை குர்ஆன் தான் நமக்கு ஆதாரம். என்ன ஆதாரம்?
அல்லாஹ் தஆலா வரலாறு என்ற வகையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து வரலாறு அல்லாஹ் ஆரம்பிக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள், அதற்கு பின்னால் எப்படி தாவா நடந்தது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி நபியாக தெரிவு செய்யப்பட்டார்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தெரிவு செய்யப்பட்டார்கள், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தெரிவு செய்யப்பட்டார்கள் என்று அல் குர்ஆனில் 25 நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் சொல்லுகிறார். ஆயிரக்கணக்கான நபிமார்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் சொல்லுகிறார். சில சாலிஹான மனிதர்களுடைய வரலாறுகளையும் எல்லாம் குர்ஆனிலே சொல்கிறார். இந்த வரலாறு சொல்வதற்கான நோக்கம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் சஹாபாக்கள் இந்த தாவாவுக்காக எப்படியெல்லாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் நீங்கள் மட்டும் போராளிகள் அல்ல, உங்களுக்கு முன்னிருந்த போராளிகளை பாருங்கள் என்று சொல்வதற்காக. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்ல முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் வீதியிலே வந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே சில சஹாபாக்கள் துன்புறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், சித்திரவதை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நபி அவர்களை பார்த்தவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது கொண்டதற்காக இவ்வளவு துன்புறுத்தலா எங்களுக்கு என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு இது ஒரு துன்புறுத்தல் போல விளங்குகின்றது, ஆனால் முற்காலத்திலே நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது இது சாதாரணமான விஷயம்தான். ஏனென்றால் முற்காலத்தில் எப்படி இருந்தது தெரியுமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அவர்கள் கத்தி சீப்பு போன்ற வடிவத்தில் உள்ள கத்திகளால் அவருடைய சதைகள் அப்படியே சீடி எடுக்கப்பட்டன. அவர்கள் தலையிலிருந்து இடுப்பு வரைக்கும் 2 துண்டாக அறுக்கப்பட்டார்கள், துண்டு துண்டாக அவர்கள் வெட்டப்பட்டார்கள், நெருப்பிலே போட்டு எரிக்கப்பட்டார்கள். இப்படியான நிகழ்ச்சிகள் எல்லாம் கடந்த காலத்திலே நடைபெற்றிருக்கின்றன. அவைகளை பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கின்ற இந்த சோதனை இருக்கின்றதே, இது மிகச்சிறியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொன்னார். இதே போல இந்த ஏகத்துவத்தின் வரலாறு எதற்காக சொல்லப்பட வேண்டும் தெரியுமா? கடந்த 1950 காலங்களில் இருந்து இந்த நாட்டிலே ஏகத்துவத்துக்காக மிக பெரும் போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த போராட்டங்களின் போது தியாகிகளாக யாரெல்லாம் இருந்தார்களோ அப்படியானவர்களுடைய வரலாறுகளை தற்போது இருக்கின்ற இளம் சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது என்னுடைய காலத்தை பொறுத்தவரையில 1970க்கு பின்னால் உள்ள வரலாற்றிலே நான் சம்பந்தப்படுகிறேன். அந்த காலத்திலே 70 காலத்திலே பிறக்காமல் இருந்தவர்கள் இப்போது இருக்கிறார்கள். ஒரு 20 வயது, 25 வயது, 30 வயது, இப்படியான இளைஞர்களுக்கு அந்த 70ஆம் ஆண்டு காலத்துடைய வரலாறை சொன்னால்தான் தெரியும். எதற்காக சொல்ல வேண்டும்? இன்று இப்படியான ஒரு நிம்மதியான ஒரு பள்ளிவாசலை அமர்ந்து நாம் இந்த பயானை கேட்பது, ஜும்மா தொழுவது, ஐவேளை தொழுகை தொழுவது, கியாமுல் லைல் தொழுவது போன்ற இந்த அமல்கள் எல்லாம், இபாதத்துகளை எல்லாம் செய்வதற்காக அந்த தியாகத்தின் மூலமாக அமைக்கப்பட்ட களம்தான். அப்படியான தியாகம் செய்யப்படாமல் இருந்திருந்தால் இப்படியான ஒரு களம் அமைந்திருக்க முடியாது, இப்படியான ஒரு மஸ்ஜித் உருவாக இருக்க முடியாது. இதனால் இந்த வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். எதற்காக? கடந்த காலத்திலே நம்மோடு இருக்கின்ற, இன்னும் ஹயாத்தோடு இருக்கின்றவர்கள் செய்த அந்த தியாகத்தினால் இப்படியான மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. அதனால நாமும் கூட நம்மால் முடிந்த தியாகத்தை செய்ய வேண்டும் என்ற உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்துவதுதான் இதனுடைய நோக்கம். தியாகம் என்பது கடந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு மட்டுமல்ல,
இப்போது இருக்கின்றவர்களுக்கும் தான், இனிமேல் பிறந்து வரக்கூடியவர்களுக்கும் தான் தியாகம் தேவை என்பதை உணர்த்துவதுதான் இந்த தலைப்புடைய நோக்கமாக இருக்கின்றது என்பதை நான் ஆரம்பத்திலே சொல்லி வைக்க விரும்புகின்றேன். சகோதரர்களே, 1950 காலங்களிலே இருந்து இந்த நாட்டிலே குர்ஆன் சுன்னா அமைப்பிலே தொழுகின்ற மஸ்ஜிதுகள் 4 மஸ்ஜிதுகள் இருந்தன. அந்த 4 மஸ்ஜிதுகள் குர்நாகல் மாவட்டத்தில் 3 மஸ்ஜிதுகளும், அம்பாறை மாவட்டத்தில் 1 மஸ்ஜித். இவ்வளவுதான் மஸ்ஜித். இந்த மஸ்ஜித் எதிர்காலம் வரைக்கும் என்றால் 1977 ஆண்டு வரைக்கும் இந்த 4 மஸ்ஜித் தான். 77 ஆண்டு உருவாக்கப்பட்ட 5வது மஸ்ஜித், அது நாம் எல்லாம் செய்த தியாகத்துக்கு பின்னால் உருவாக்கப்பட்ட மஸ்ஜித். அது 5வது மஸ்ஜித். அதிலிருந்து 1990 ஆண்டு காலம் வரைக்கும் அந்த 5 மஸ்ஜித் தான். 90க்கு பின்னால் கொழும்பு மாவட்டத்திலே 1 மஸ்ஜித், அதுதான் மல்வானை மஸ்ஜித், உலகித்தோட மஸ்ஜித். 6வது மஸ்ஜித் அந்த மஸ்ஜித் தான். அதற்கு பின்னால படிப்படியாக மஸ்ஜித் உருவாகி 2000ஆம் ஆண்டு ஆகின்ற போது சுமார் ஒரு 10 பள்ளிவாசல் தான் நாடு பூராக இருந்தன. இந்த 25 வருட காலங்களுக்கு இடையிலே நாடு பூராக 400க்கும் மேற்பட்ட மஸ்ஜிதுகள் குர்ஆன் சுன்னா அமைப்பிலே தொழக்கூடிய மஸ்ஜிதுகளாக இன்று இருப்பதை பார்க்கணும். 1977ஆம் ஆண்டு செய்த போராட்டத்தின் மூலமாகத்தான் புத்தளம் மாவட்டத்திலே ஒரு மஸ்ஜித் உருவாக்கப்பட்டது. அது இப்போது புத்தளம் நகரத்தில் மட்டும் 12 மஸ்ஜிதுகள் இருக்கின்றன. அந்த அளவுக்கு வளர்ச்சி வந்திருக்கின்றது. இந்த வளர்ச்சி ரொம்ப சும்மாவல்ல, மிகப்பெரும் தியாகம். இதனால் ஏற்பட்ட இழப்புகள் மிகப்பெரிய இழப்புகள். இதில் முதலாவதாக கொழும்பை எடுத்துக் கொண்டால், கொழும்புடைய நிலைமை 1980-85 காலம் வரைக்கும் எப்படி இருந்தது என்று சொன்னா, ஒவ்வொரு பகுதியிலும் கொடி ஏற்றப்படும். ரபியுல் அவ்வல் மாதம், ரபியுல் ஆகிர் மாதம் கொடி ஏற்றப்படும். எப்படி கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய ஆலயங்களிலே கொடியேற்றுகிறார்களோ அதுபோல முஸ்லிம்கள் கொடியேற்றுவார்கள். அந்த கொடியேற்றுவது இப்போது வேறு விளைந்த ஒரு பகுதியில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த கொடியேற்றுவது கொழும்புல ஆட்டுப்பட்டி தெரு, அதே போல சிலைவாயில, தெமட்டகோட, இப்படியான ஒவ்வொரு இடங்களிலும் கொடியேற்றுவார்கள். கொடியேற்றும் போது அது ஒரு விமர்சையான உண்டாட்டம். அப்படியான கொடியேற்று இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும். கொடியேற்றி விட்டு 12 நாள் மௌலித் எழுதுவார். இப்படியெல்லாம் நடக்கும். அதே போல 1970க்கு முன்னால கொழும்புல தீக்குழி வாழ்ந்தார்கள். யார்? முஸ்லிம்கள். அதாவது நெருப்புக்கு மேல் நடக்கின்ற நிகழ்ச்சி யார் சொல்றது? முஸ்லிம் அல்லாத சொல்வார்கள் தீக்குழி வாய்கள். அந்த தீக்குழி வாய்கின்ற வேலை முஸ்லிம்கள் செய்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியிலே ஷிர்க் என்பது அவர்களுக்கு சர்வசாதாரணமாக அன்றிருந்தது. ஷிர்க் என்பதை சர்வசாதாரணமாக அன்று மக்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை அல்லாஹ் செய்து கொண்டிருந்தார்கள். இப்படி இருக்கின்ற அந்த மக்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு இந்த ஷிர்க்குடைய பாரதூரத்தை உணர்த்த வேண்டும் என்பதற்காக கொழும்பிலே உருவாக்கப்பட்ட ஒரு ஜமாத்து தான் தௌஹீத் ஜமாத். அது அரபியில சொல்வதாய்த்தால் ஜமாத்து தௌஹீத். அந்த ஜமாத்துக்கு தலைவராக நிசார் குவத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இருந்தார். அவர்களுடைய அந்த தலைமையிலே நாமெல்லாம் சேர்ந்து கொழும்பிலே செய்த பிரச்சாரம் எப்படி தெரியுமா? நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். தேர்தல் பிரச்சாரத்துக்காக எப்படி சந்தி சந்தியாக மேடை போட்டு பேசுவார்களோ அதுபோல கொழும்பு முழுவதிலும் சந்தி சந்தியாக பாதை ஓரத்திலே மேடை போட்டு பிரச்சாரம் செய்தோம். மேடை போட்டு பிரச்சாரம் செய்வதற்கு என்ன செய்வோம்? உங்களுக்கு தெரியும், கொழும்புல தோட்டம், ஒரு தோட்டத்துக்கு ஒரு வாசல். அந்த தோட்டத்துக்குள்ள நுழைந்தால் 75 வீடு, 80 வீடு, 150 வீடு அந்த தோட்டத்துள்ளுக்கு இருக்கு.
அப்படியான தோட்ட வாசல்ல கொண்டு போய் மேடையை போடுவோம். மேடை என்றால் மேடை அமைப்பதல்ல. அந்த மேடை எப்படி தெரியுமா? அந்த பக்கத்தில் இருக்கின்ற ஒரு வீட்டால ஒரு மேசை வாங்கியிருக்கும், இன்னொரு வீட்டால 4-5 கழுதைகள் வாங்கியிருக்கும். இது போல இந்த அதாவது மீடியாக்கள் அப்போது கிடையாது. நாம கொண்டு போகக்கூடிய அந்த எம்பிபார் செட்டை அந்த இடத்துல வச்சு நாம பயான் செய்வோம். இப்படி கொழும்பு முழுவதிலும் பயான்கள் செய்திருக்கின்றோம். ஆனா நமக்கென்று தொழுவதற்காக ஒரு ஜும்மா பள்ளிவாசல் இல்லை. குர்ஆன் சொன்ன அமைப்பிலே இன்று இந்த மஸ்ஜிதிலே இந்த மாதிரி தொழுகைகள் எப்படி தொழுவோமோ இது போல தொழுவதற்கு கொழும்பில் ஒரு மஸ்ஜித் இல்லை. அப்படி இருக்கின்ற நிலைமையில் தான் 1990ஆம் ஆண்டு மல்வானையில் ஒரு மஸ்ஜித் உருவாகியது. அந்த மஸ்ஜித் உருவாகின போது கொழும்பில் இருக்கின்ற சகோதரர்கள் எல்லாம் ஜும்மாவுக்கு மல்வானைக்கு செல்வார்கள். கொழும்பு மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அப்படியான சகோதரர்கள், கோயில் சகோதரர்கள் மல்வானைக்கு ஜும்மாவுக்கு செல்வார்கள். இப்படி இருந்த அந்த காலகட்டத்திலே கொழும்புல இந்த பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே கொழும்புக்கு வெளியிலும் நாடு ஊராக பிரச்சாரம் செய்வதற்கு நாம வெளியிறங்கினோம். அப்படி வெளியிறங்கின காலம், அதாவது நான் 1974ஆம் ஆண்டிலிருந்து இந்த பிரச்சாரத்தை தொடங்கும் போது நான் திருமணம் முடித்தவன் அல்ல. அதற்கு 4 வருடங்களுக்கு பின்னால் 1978ஆம் ஆண்டுதான் நான் திருமணம் முடித்தேன். நான் ஒரு வாலிபனாக இருக்கிற நிலைமையில் தான் இந்த பிரச்சாரத்தில் நான் இறங்கினேன். இப்படி இருக்கும்போது 1977ஆம் ஆண்டு மன்னாரிலே இருக்கின்ற ஒரு சகோதரர் ஷாவுல் ஹமீத் மௌலவி என்று சொல்லக்கூடிய சகோதரர், அவருக்கு இந்த தௌஹீதுடைய இந்த செய்திகள் அவருக்கு கிடைத்திருக்கின்றது. எப்படி? அவர் சில நூல்களை வாசித்திருக்கிறார், சில கிதாபுகளை வாசித்திருக்கிறார். வாசித்து அவருக்கு தௌஹீதுடைய அந்த வேகம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால் அவர் என்ன செய்தார் என்றால், மன்னார் நகரத்திலே ஒரு மேடை போட்டு பேச வேண்டும் என்பதற்காக அவர் யாரையெல்லாம் அழைத்தார் தெரியுமா? தௌஹீத் ஜமாத்தை அழைத்தார், ஜமாத் இஸ்லாமியை அழைத்தார். இது போன்ற இந்த இஸ்லாமிய இயக்கங்கள் என்னென்னவெல்லாம் இருக்கின்றனவோ அவைகளை எல்லாத்தையும் அழைத்தார். நாங்களும் சென்றோம். தௌஹீத் ஜமாத் என்று சொன்ன நாங்கள் சென்றோம். ஜமியத் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியா என்ற பரகாவில் இருக்கின்ற ஜமாத், அந்த ஜமாத்தினரும் வந்திருந்தோம். அங்கு வந்து மன்னார் நகரத்திலே நாங்கள் பிரச்சாரம் செய்வதற்கு சென்று ஒரு பாடசாலை மைதானத்தை தெரிவு செய்திருந்தார். அந்த மைதானத்துக்கு சென்று பாடசாலைக்கு அந்த மைதானத்துக்கு சென்ற போது எதிர்த்தரப்பினர் எங்களை மேடை போட விடாமல் வந்து எங்களோடு தர்க்கம் புரிய ஆரம்பித்தார். அந்த நேரத்திலே அவர்கள் எங்களுக்கு நிபந்தனை போட்டார்கள். நீங்கள் பயான் செய்வதென்றால் நீங்கள் தொழுகையை பற்றி பேசலாம், நோன்பை பற்றி பேசலாம், சதக்காவை பற்றி பேசலாம், ஆனா தௌஹீது பேசக்கூடாது. அவர்கள் போட்ட நிபந்தனை. நாம் என்ன சொன்னோம்? தௌஹீது பேசக்கூடாது என்றால் இந்த மேடை நமக்கு வேண்டாம். காரணம் என்ன? நீங்கள் சொல்லக்கூடிய தலைப்புகளில் தான் வெள்ளிக்கிழமை நாடுகளில் ஒரு மஸ்ஜிதிலுமே பேசுகிறார்கள். அப்படி பேசும்போது நாம எதற்கு அந்த தலைப்பில் இங்க பேச வேண்டும் என்று அந்த கூட்டத்தை நாம் பகிஷ்கரித்து திரும்பி வந்துவிட்டோம். திரும்பி வந்ததற்கு பின்னால ஷாவுல் ஹமீத் மௌலவிக்கு சரியான கவலை. அந்த கவலையோடு என்ன செய்தார் என்றால், அவருடைய ஊர் மன்னார் நகரத்தில் அல்ல, டவுன் அல்ல, அந்த டவுனில் இருந்து கிட்டத்தட்ட 45 மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு கிராமப்புறம் சொன்னா அந்த ஊருக்கு பஸ்ஸும் கிடையாது. அந்த ஊருக்கு போவதற்கு என்ன மாட்டு வண்டியில தான் போகும் அல்லது நடந்து போக வேண்டும். அப்படியான ஊர் தான் அந்த ஊர். அந்த ஊரிலே ஒரு கூட்டம் போட்டார் 1977ஆம் ஆண்டு. அந்த கூட்டத்துக்கு அவர் அழைத்தது தௌஹீது பேசக்கூடிய மக்களை மட்டும்தான். யாரு? கொழும்பில் உள்ள தௌஹீத் ஜமாத்தையும் ஜமியத் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியை மட்டும்தான் அழைத்தார். வேறு ஜமாத்துகளை அவர் அழைக்கவில்லை.
நாங்கள் சென்றோம். 3 நாள் இஜ்திமா சென்றோம். அந்த 3 நாள் இஜ்திமாவிலும் மிகப்பெரிய வெற்றியை கண்டோம். அந்த வெற்றியில மிகச் சிறப்பான வெற்றி அனுமதிமா, அந்த ஊர் மக்கள் எல்லோரும் ஏகமனதாக குர்ஆன் சுன்னாவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த மஸ்ஜித் அதனோடு குர்ஆன் சுன்னா அமைப்பிலே தொழுகை நடத்துகின்ற மஸ்ஜிதாக அந்த ஊர் மஸ்ஜித் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அந்த ஊரில் பிரிவினை ஏற்படவில்லை. ஏகமனதாக எல்லா மக்களும் தொழுகை ஏற்கின்றார்கள். அந்த வெற்றியோடு 3 நாள், 3வது நாள் அந்த கடைசி கட்டத்திலே சில மௌலைமார்கள் எங்களோட விவாதத்துக்கு வந்தார். அந்த விவாதத்தையும் பகிரங்கமாக மக்களுக்கு முன்னால் தான் நடத்தினோம். அந்த விவாதத்தை நடத்தியதிலே அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வெற்றியை தந்தான். அது என்ன வெற்றி என்று சொன்னா, அந்த விவாதத்தை நடத்துவதற்காக அவர்கள் கிதாபிலிருந்து எந்தெந்த ஹதீஸ்களை கொண்டு வந்தார்களோ அந்த ஹதீஸையே வைத்து அவர்கள் பிழையானவர்கள் என்பதை அவர்கள் நிரூபித்து காட்டினார். அப்படி நிரூபித்து காட்டினதுக்கு பின்னால வந்த மௌலைமார்களுடைய பாதி பேர் எங்களது பக்கம் திரும்பிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அது மிகப்பெரிய வெற்றியாக மாறிவிட்டது. மன்னார் மாவட்டத்திலே முதலாக உருவாகிய மஸ்ஜித் அந்த மஸ்ஜித் தான். இன்று மன்னார் மாவட்டத்திலே இதுவரைக்கும் என்று சொன்னால் முசலி என்று சொல்லக்கூடிய மாவட்டம் இருக்கின்றது. அந்த முசலி என்ற அந்த பகுதியிலே 25 மஸ்ஜிதுகள் இருக்கின்றன. அதில் 23 மஸ்ஜிதுகள் குர்ஆன் சுன்னா மஸ்ஜித். 2 மஸ்ஜிதுகள் தான் பித்அத் நடைபெறுகின்ற மஸ்ஜிதுகள். அந்த அளவுக்கு அந்த ஊரிலே முன்னேற்றம் கண்டுவிட்டது. 1977ஆம் ஆண்டு நமக்கு கிடைத்த அந்த ஒரு மஸ்ஜிதுடைய வளர்ச்சி இன்று 23 மஸ்ஜிதுகளாக வளர்ச்சி கண்டிருப்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அங்கிருக்கின்ற உலமா சபையிலே 95% குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்ற உலமாக்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அங்கே வளர்ச்சி கண்டதை பார்க்கின்றோம். இப்படி அந்த ஊருக்கு பேர் கரடிக்குழி. அந்த விவாதம், அந்த பிரச்சாரம் நடந்த 77ஆம் ஆண்டு நமக்கு கிடைத்த அந்த ஊருக்கு பேர் கரடிக்குழி. 90ஆம் ஆண்டு குழிகளால் விரட்டி அடிக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த ஊரெல்லாம் மக்கள் வாழாத ஒரு காடாக வனாந்திரமாக மாறிவிட்டது. அதற்கு பின்னால் நீர் குடியேற்றத்துக்கு பின்னால் அங்கு சென்று மக்கள் குடியேறி இருக்கின்றார்கள். இந்த நிலைமைக்கு பின்னால அதே 77ஆம் ஆண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது. என்ன நிகழ்ச்சி என்று சொன்னா, கொழும்பில் தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த நாம் எல்லாம் வாரத்தில் ஒரு நாள் மஷூரா கூறுவோம். அது ஞாயிற்றுக்கிழமை நாள் காலை 9 மணி தொடக்கம் பகல் 2 மணி வரைக்கும் நாம் மஷூரா செய்து நம்முடைய செயல்பாடுகளை பற்றி ஆய்வு செய்வோம். அப்படியான ஒரு நாளிலே நாம் அமர்ந்திருக்கின்ற போது புத்தளம் மாவட்டத்தில் ஏற்காலை என்ற ஊரில் இருந்து 3 பேர் வருகிறார்கள். வந்து எங்களுடைய ஒரு சஞ்சிகையை வாசித்து அதிலிருந்து நாம் செய்கின்ற நம்முடைய தாவாவுடைய இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர்கள் வாசித்திருக்கிறார். அது எப்படி வாசித்திருக்கிறார் என்றால், நாம செய்கின்ற நம்முடைய பிரச்சாரத்தை நாம ஒரு சஞ்சிகையாக போட்டு வந்தோம். அப்படி போட்டு வந்தா வியாபாரத்துக்காக புத்தல் மாவட்டத்திலிருந்து வருவார்களே, அவர்களில் ஒருவருக்கு அது ஒன்று கிடைத்து அதை எடுத்து சென்று அந்த 3 பேர் ஒருவரத்திலே கொடுத்திருக்கிறார். அந்த 3 பேர் சேர்ந்து வாசித்து பார்த்து அவர்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள், எங்களது ஊருக்கும் இந்த தௌஹீத் ஜமாத்தை கொண்டு வந்து நாங்கள் ஒரு பிரச்சாரம் ஒன்று செய்தால் நன்றாயிருக்கும் என்று அவர்கள் 3 பேரும் சிந்தித்து எங்களை வந்து சந்திக்கிறார்கள். சந்தித்து அவருடைய ஊருக்கு பிரச்சாரத்துக்கு ஒரு அழைக்கிறார்கள். இப்போது அவர்கள் அழைக்கும் போது நாம் என்ன நினைத்தோம், அந்த ஊரிலே சுமார் ஒரு பாதி பேரோ அல்லது 3 மடங்கோ எங்களுடைய ஆதரவாளர்கள் இருப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம். அப்படி எதிர்பார்த்து அங்கே சென்றோம். ஒரு வெள்ளிக்கிழமை நாள் ஜும்மாவும் அங்கு போய் சேர்கிறோம். சேர்ந்து பார்த்தா இந்த 3 பேரோடு சேர்ந்து இன்னும் 2 பேர் இருக்கிறார்கள். மொத்தமாக 5 பேர் தான் எங்களை அழைத்திருக்கிறார்கள். இந்த 5 பேரை தவிர அந்த ஊர் மக்கள் எல்லோரும் எங்களை எதிர்க்கிறார்கள்.
அந்த எதிர்ப்பு பலவாறான எதிர்ப்பு. ஒரு எதிர்ப்பு என்ன தெரியுமா? அவர்கள் அரசியல்வாதிகள், அரசியல் பலத்தை கொண்டு எங்களை எதிர்க்கிறார்கள். இன்னொரு சாரார் நிர்வாகிகள், நிர்வாக பலத்தை கொண்டு எங்களை எதிர்க்கிறார்கள். இன்னொரு சாரார் பக்ஸுகள், அடிகுடி, அதனை கொண்டு எங்களை எதிர்க்கிறார்கள். இப்படி 3 வகையாக பிரிந்து எங்களை அந்த மக்கள் எதிர்க்கின்ற ஒரு காட்சியை கண்டோம். அப்போது காலையில் சுமார் ஒரு 10 மணிக்கு போல ஒரு மஷூரா நடந்து எங்களது தலைவர் நிசார் குவத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்னிடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள், நாம இன்றைக்கு திரும்பி போயிடுவோமா? இந்த ஊர்ல நமக்கு ஆதரவு கிடையாது, நமக்கு பிரச்சனை வரும் போல இருக்கின்றது, வேறொரு காலத்தில் நாம திரும்பி வருவோமே என்று சொன்ன போது அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு வகையான துணிச்சலை தந்தான். நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நீங்கெல்லாம் உங்களுக்கு பயம் என்றால் நீங்க போயிடுங்க, இங்க இருக்க வேண்டாம், ஜும்மாவுக்கு இருக்க வேண்டாம், இங்க போயிடுங்க. நான் பேசாமல் வரமாட்டேன். எனக்குரிய கபரை நான் வெட்டி வைத்துட்டு நான் பேச தயார். சத்தியத்தை சொல்ல வந்துவிட்டு ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொன்ன போது, இல்லை இல்லை, நாங்கள் முடியாது என்று சொல்லவில்லை, ஆலோசனை தான் சொன்னோம். இல்லை, கண்டிப்பாக பேச வேண்டும். சரி, சத்தம் இல்லாமல் இருங்கள் என்று சொல்லிவிட்டு யாருக்கும் சொல்லிக் கொள்ளாமல் ஜும்மா முடிந்த உடனே துஆ ஓடுவதற்கிடையில் நான் எழுந்து மக்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு மக்களை பார்த்து சொன்னேன், நாங்கள் கொழும்பிலிருந்து வந்திருக்கிறோம், நீங்கள் முஸ்லீம்கள் எங்களது சகோதரர்கள் என்ற உரிமையோடு உங்களுக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு உங்களுக்கு வரை என்னதான் வேறுபாடு இருக்கின்றது? நீங்கள் ஐவேளை தொழுகிறீர்கள், நாங்களும் தொழுகிறோம். நீங்கள் வருடத்தில் ஒரு மாதம் நோன்பு நோக்கிறீர்கள், நாங்களும் நோக்கிறோம். நீங்கள் 1000 ஒரு முறை ஹஜ் செய்கிறீர்கள், நாங்களும் செய்கிறோம். நீங்கள் ஜக்காத்து கொடுக்கிறீர்கள், நாங்களும் கொடுக்கிறோம். அப்படி என்றால் நாங்கள் உங்களது சகோதரர்கள், நீங்கள் எங்களது சகோதரர்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் எங்களுக்கு என்ன பகை? ஒண்ணுமே கிடையாது. ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? சின்ன சின்ன விஷயங்களை நாம நடைமுறைப்படுத்துவதில் உங்களுக்கு எங்களுக்கு கருத்து முரண்பாடு, அவ்வளவுதான். இந்த கருத்து முரண்பாடு பேசி தீர்க்கக்கூடியது. நாம இன்றைக்கு அசரில் இருந்து பயான் செய்வோம், இஜ்திமா செய்வோம், நாளையும் இருப்போம், நாளைய மறுநாளில் இருப்போம், 3 தினங்கள் இருப்போம். யாருக்கேனும் ஆட்சேபனைகள் இருந்தால், கருத்து முரண்பாடுகள் இருந்தால், நீங்கள் உங்களுடைய உலமாக்களை அழைத்துக் கொண்டு வாருங்கள், அவர்களோடு நாங்கள் பேச தயார் என்ற உடனே, அதாவது வெளிநடப்பு செய்வதற்காக 4-5 பேர் எழுப்பினார்கள். அவர்கள் அமர்ந்து விட்டார். 20 நிமிடம் இந்த கருத்துக்களை நான் சொன்னேன். மக்கள் ஆதரவோடு சென்று விட்டார். எதிர்த்தவர்கள் யாரையும் காணவில்லை. அசரிலிருந்து எங்களுடைய கூட்டம் தொடங்கியது. இஷாவுக்கு பின்னால் இரவு 9 மணிக்கு முடிந்தது. அடுத்த நாள் சனிக்கிழமையை கூட்டம் நடந்தது. அதற்கு பின்னால ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்கின்றது என்று சொன்னால், உத்தர மாவட்டம் ஜமியத்துல் உலமாவை சார்ந்தவர்களை அவர்கள் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். அழைத்துக் கொண்டு வந்து அவர்களை முன்னால உட்கார வைத்தார்கள். அவர்களுக்கு முன்னால நான் பயான் பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த பயான்ல அன்றைக்குள்ள நிகழ்ச்சி என்ன தெரியுமா? மாயிரத்துக்கும் இஷாவுக்கும் இடையில ஒருவருக்கு பயான். இஷா தொழுது விட்டு தொடங்கிய கேள்வி பதில் இரவு 1:30 வரைக்கும் கேள்விகளுக்கு பதில் சொன்னோம். அந்த பதில் நான் தான் சொன்னேன். கேள்விகளுக்கு பதில் நான் தான் சொன்னேன். பதில் சொல்ல ஆரம்பித்தா அந்த கேள்விகள் பாரதூரமான கேள்விகள் வந்திருந்தன, சாதாரணமான கேள்விகளும் வந்திருந்தன. தாவாவுடைய ஹிக்மத் என்ன தெரியுமா? மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவாறு சொல்வதுதான் தாவாவுடைய ஹிக்மத். அது அறிவு, அது ஒரு ஞான முறை. நான் என்ன செய்தேன் என்றால், அந்த கேள்வியை அடுக்கினேன். எப்படி அடுக்கினேன் என்றால், சாதாரணமான சின்ன சின்ன விஷயங்களை மேலே குறிச்சிட்டு பாரம்பரியமான கேள்விகள் எல்லாம் கீழே வச்சோம். அப்போ திருமணம் சம்பந்தமானது, தாலி கட்டுறது சம்பந்தமானது,
அதே போல இந்த கல்யாண சாப்பாடு சம்பந்தமானது, இப்படியான ஒரு சாதாரண சின்ன 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 கேள்விகள் எல்லாம் மேலே பிடிச்சு அதுக்கு பதில் சொல்ல மக்கள் திருப்தியாக இருந்தார்கள். அதுக்கு பின்னால கூட்டுதுவா, குனூத்து, ஜியாரம், இப்படி நிறைய விஷயங்கள் பின்னால் இருக்குது. எல்லாவற்றுக்கும் நான் பதில் சொன்னா 1 மணி ஆகின்றது. வந்த உலமாக்கள் வந்து மேடைக்கு வருகிறார். அப்ப நான் என்ன நினைத்தேன், விவாதத்துக்கு வருகிறார்கள் நினைத்தேன். ஆனால் இல்லை, அவர்கள் தலைவர் மௌலவி ரஹிமஹுல்லா, அவர் எங்களுடைய கருத்துக்கு சார்பானவர். அவர் மேடைக்கு வந்து சொன்னார், உங்களுடைய கேள்விக்கான பதில்கள் திருப்திகரமாக இருந்ததை கண்டோம். நீங்கள் உங்களுடைய தாவாவை செய்யுங்கள். எங்களால எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லை. நாளை எங்களுக்கு வேலைகள் இருக்கின்றன, பாடசாலையில் செல்ல வேண்டிய மௌலைமார்கள் இருக்கிறார்கள், நாங்கள் விடைபெறுகிறோம் என்று கூறுகிறார். அதற்கு பின்னால 1/2 மணி நேரம் கேள்வி பதில் நடந்து 1.5 மணிக்குத்தான் அந்த இந்துமா நிறைவேற்றது. அவர்கள் போய் வாகனத்தில் ஏறும்போது பள்ளிவாசல் நிர்வாகத்தவர்கள் போய் கேட்டிருக்கிறார்கள், இந்த மக்களை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இவர்கள் மார்க்கத்தில் உள்ளதை சரியாகவே சொல்லுகிறார்கள். நீங்கள் விருப்பமென்றால் இவர்களை பின்பற்றுங்கள், இல்லை என்றால் இவர்களை எதிர்க்காதீர்கள் சொல்லி போயிட்டார். புத்தளம் மாவட்டத்தில் குர்ஆன் சுன்னாவுடைய அந்த அமைப்பிலே உருவாக்கப்பட்ட முதலாவது ஊர் அந்த ஊர் தான். இப்போது புத்தளம் மாவட்டத்திலே 50,000க்கும் அதிகமான பள்ளிவாசல்கள் எல்லாம் குர்ஆன் சுன்னாவுடைய மஸ்ஜிதுகளாக இன்று காட்சி அளிப்பதை பார்க்கிறோம். புத்தளம் டவுனில் இருக்கின்ற மஸ்ஜிதுகளிலே குர்ஆன் சுன்னாவுடைய மஸ்ஜிது தான் அதிகமான மஸ்ஜிதுகளாக கொண்டிருக்கின்றன. அந்த அளவுக்கு குர்ஆன் சுன்னா புத்தளம் மாவட்டத்திலே வளர்ச்சி கண்டதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, 1977ஆம் ஆண்டிலே நடந்த அந்த ஏற்காலை சம்பவம் இருக்கின்றது. அந்த சம்பவத்துக்கு பின்னால் ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது. என்னவென்றால், அந்த ஊருக்கு வழக்கமாக வந்து போற மௌலானா ஒரு ஆள் இருந்தார். அவருக்கு அவங்க தங்கள் தான் சொல்லுவாங்க. அந்த தங்கள் கொஞ்ச காலமாக வராமல் இருந்து நாம ஒரு இஜ்திமா செய்வதற்கு ஒரு வருடத்துக்கு பின்னால் அவர் அங்க வந்திருக்கிறார். வந்து பார்த்தா வழக்கமாக அவருக்கு சேவை செய்கின்ற, சாஸ்தாங்கள் செய்கின்ற, ஹிதுமத்தை செய்கின்ற யாரையும் காணும். அப்போ பள்ளிவாசல் முஆத்தின் கேட்டுட்டார், என்ன இது, கடந்த காலத்துல எல்லாம் எனக்கு ஹிதுமத்து செய்த யாரையுமே காணவில்லையே. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறார், மௌலானா இனிமேல் உங்களுக்கு ஹிதுமத்து நடக்காது. ஏனென்றா கொழும்பிலிருந்து வந்து 3 நாள் இஜ்திமா செய்தார்கள். இந்த ஊரிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அதனால மௌலானா தங்கள்மார்களுக்கு சாஸ்தாங்கள் செய்கின்ற வேலை இல்லாமல் போய்விட்டது என்று அவர் சொல்லிட்டாரா. அதோட மௌலானா கோபம் வந்து விட்டது. அப்படியா, அந்த மௌலைமார்களை வர சொல்லுங்கள், நான் அவர்களோட விவாதம் பண்ண தயார் என்று சொல்லிட்டார். சொன்ன உடனே நாம சரி பள்ளிகளுக்கு சொன்னார்கள், நாங்கள் வருகிறோம். நாங்க 3 பேர் வருகிறோம். யாரு? நான், ஷேக் மீரான் ரஹிமஹுல்லா, நிசார் குவத்தி ரஹிமஹுல்லா, 3 பேர் வருவோம். வந்து நாம வருவோம் என்று எதிர்பார்த்து அவர் சொல்லவில்லை. உங்களுக்கு தெரியும், இந்த டவுன் சில கனங்காரர்கள் முடியுமெண்டா வாடாடு சொல்ல, முடியுமெண்டா வாடாடுவான். ஆனா அவனுக்கு சண்டை தெரியாது. அவன் பயங்காடு, வாயால பயங்காடு. அது மாதிரி வேற ஒரு பயங்காடு பார்த்தான். நாம போயிட்டோமா, ஆஹா வந்துட்டாங்களே. அதுக்கு பின்னால அவர் என்ன சொன்னாரு, இல்லை இல்லை, உடனே விவாதம் பண்ண முடியாது, இன்னும் 1 மாதம் தான் நோன்பு இருக்கின்றது, நோன்பு முடிந்ததற்கு பின்னால் விவாதத்தை வைத்துக் கொள்வோம் என்று சொல்லிட்டார். சரி, இப்போது அவர் சொன்னார்கள், நோன்பு முடிந்ததற்கு பின்னால் வைத்துக் கொள்வோம். எங்க வைத்துக் கொள்வோம் கேட்டோம். புத்தளம் டவுன் இருக்கக்கூடிய இந்த காசிமியா மதரசாவை வைத்துக் கொள்வோம். அப்படியா? அதுக்கு பின்னால நாம சரி பரவாயில்லை, அந்த மௌலானாவை கொஞ்சம் நேரடியாக நாம சந்திச்சுட்டால் போகிறோமே, அதுக்கு நீங்க போய் அனுமதி கேளுங்க சொன்னா இவங்க போய் அனுமதி கேட்டுக்கிறாங்க. இல்ல இல்ல, அப்படி சந்திக்கவும் முடியாது, விவாதத்தில் மட்டுமே சந்திப்போம் என்று அந்த அளவுக்கு பயந்துட்டாங்க. நாம் வந்துட்டோம். ரமலான் முடிவதற்கிடையில எதிர்பார்த்தோம், எந்த விதமான அறிவிப்பதும் வரவில்லை, விவாதமும் இல்லை. அவர் அதற்கு பின்னால் அந்த ஊரை விட்டு தலைவரிக்க ஓடிவிட்டார்.
திரும்பி பார்க்கவே இல்லை. அந்த நிலைமையில அவர் மௌத்தாகி போயிட்டார். இந்த நிலைமையில அந்த ஊர்ல விவாதத்துக்கு எங்களை அழைத்து அவர் பின்வாங்கி விட்டார். நாம விவாதத்துக்கு அழைத்த எந்த இடத்திலும் நாங்கள் பின்வாங்கவில்லை. இப்படி இருக்க இதற்கு பின்னால அதே காலகட்டத்திலே நாம பசியால நாம் ஊர்ல நாம தாவாவுடைய நிகழ்ச்சிகளை செய்தோம். அந்த நிகழ்ச்சிகள் செய்த அந்த காலகட்டத்திலே எங்களுக்கு இருந்த மற்றும் ஒரு சவால் என்ன தெரியுமா? காதியானிகள் என்ற கூட்டத்தாரோடு விவாதம் செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது. காதியானிகள் என்றால் யார் என்று சிலருக்கு தெரியாமல் இருக்கும். அதாவது மிர்சா குலாம் அகமது என்று சொல்லக்கூடிய ஒருவர் தன்னை நபி என்று சொன்னார். 1839 ஆண்டுல பிறந்த அவர் தன்னை நபி என்று சொன்னார். அவரை சில மக்கள் ஏற்றிக்கொண்டு அவர் தற்காலத்து நபி என்று விசுவாசம் கொண்டிருந்தார். அவர் நபி அல்ல, அவர் காதிரு, அவர் முர்தத்து என்று நாங்கள் அந்த தீர்ப்பு சொன்னோம். ஏனென்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கடைசி நபி. அவர்களுக்கு பின்னால் யாரெல்லாம் தன்னை நபி என்று சொல்கிறார்களோ அவர்கள் முஸ்லிம்களே அல்ல, முர்தத்துகள், காவிரிகளுக்கு தீர்ப்பு சொன்னோம். அந்த அடிப்படையிலே அவர்கள் எங்களோட விவாதத்துக்கு வந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள். அந்த விவாதத்திலே கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவர்கள் தடுமாறினார்கள், பின்வாங்கி விட்டார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஊரிலேயே அந்த காதியானுடைய வளர்ச்சி நன்றாகவே குறைந்து விட்டது. இப்போது நிலைமை என்னவென்றால், பழைய காலத்திலே இருந்தவர்கள் ஒவ்வொருவராக மரணித்துக் கொண்டு போகிறார்கள். அவர்களுடைய தலைமுறைகள் இப்போது அந்த கொள்கையை பின்பற்றாத நிலைமையை பார்க்கின்றோம். அவருடைய மற்றொரு வளர்ச்சி என்ன தெரியுமா? புறநகரிலே ஒரு ஊரிலே காதியானிகள் இருந்தார்கள். அந்த ஊரில் காதியான் என்று சொல்லக்கூடிய ஒருவர் கூட. ஏனென்றால் அங்கும் நாங்கள் பிரச்சாரத்துக்கு சென்றோம். பிரச்சாரத்துக்கு சென்று அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நாங்கள் அங்கு கண்டோம். அதற்கு பின்னால 1977 ஆண்டு சீனாங்கோட்டை பத்தை என்ற ஊரிலே நாம் பகிரங்கமாக ஒரு ரமலானிலே பிரச்சாரம் செய்தோம். அந்த ரமலானில் கடைசி சுமார் நினைக்க நோன்பு ஒரு 23 மாதிரி இருக்கும். அந்த நாளையிலே இஷா தராவீஹுக்கு பின்னால், கியாமுல் லைலுக்கு பின்னால் பகிரங்க மேடை போட்டார்கள். பாவை ஓரத்திலே பத்தையிலே மேடை போட்டார்கள். அந்த மேடையிலே பேசினோம். அந்த மேடையிலே நான் பகிரங்கமாக சொன்ன ஒரு செய்தி என்னவென்றால், அதாவது அந்த கச்சிமலை பக்கமாக நான் கையை விரலை நீட்டி சொன்னேன். அந்த கச்சிமலையில் இருக்கின்ற அந்த தர்கா இருக்கின்றது. அந்த தர்காவிலே கிதாபு ஹதீஸுடைய நூல்கள் இருக்கின்றன. அங்கு சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூல் இருக்கின்றது. நீங்கள் அங்கிருக்கின்ற ஷைഖிற்கு செல்லுங்கள். அவர் ஆளு, அவருக்கு கிதாபை வாசிக்க தெரியும். நான் சொல்லக்கூடிய ஹதீஸ் அந்த கிதாபில் இருக்கின்றதா இல்லையா என்பதை கேளுங்கள், நான் சவால் விடுகிறேன். என்ன? அதாவது ஜனாசாவுடைய பாடத்திலே 5 ஹதீஸ்கள் வருகின்றன. இந்த 5 ஹதீஸ்களிலே பிரதானமான ஹதீஸ் என்ன தெரியுமா? நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுஜஸ்ஸல் கப்ரு வா யுப்னா அலைஹி வா யகுது அலைஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரை வளைத்து சீமந்து சுண்ணாம்பு பூசுவதையோ, அதன் மீது கட்டிடம் கட்டுவதையோ, அதன் மீது அமர்வதையோ தடை செய்துள்ளார்கள் என்ற ஹதீஸ் இருக்கின்றது. அதே ஹதீஸ் தொடர்பிலே இன்னொரு செய்தி இருக்கின்றது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபுல் ஹய்யானில் அஸதி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய தோழரை அழைத்து சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த பணிக்கு என்னை அனுப்பினார்களோ அதே பணிக்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அல்லாஹ் அபுஅக்த அலாமா பாகனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலு இன்சாலன் இல்லா தமஸ்தா வலா கபரன் முஷிபன் இல்லா சல்லைஹ். அதாவது எங்கேயும் சிலைகளை கண்டால் அழித்து விடு. ஏன் இஸ்லாமிய ஆட்சியுடைய காலம், சிலைகளை கண்டால் அழித்து விடு. அதே போல உயர்த்தப்பட்ட நிலையில் கபரை கண்டால் அந்த கபரை படைமந்தமாக்கிவிடு என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபுல் ஹய்யானில் அஸதி என்பவருக்கு சொன்ன அந்த செய்தியை நான் சொல்லி காட்டினேன். இப்போது சொல்லி இந்த 5 ஹதீஸ்கள் இருக்கின்றன. இந்த ஹதீஸின் அடிப்படையிலே உங்களுடைய தர்காவை
உங்களுடைய கையாலேயே உங்கள் உழைப்பது. மனிதன் மௌத்தாகிட்டா அவனுக்கு கபறு கட்ட முடியாது. அப்படியே கபறு கட்டுவது என்று சொன்னா இந்த ஊரில் இருக்கக்கூடிய மையவாடி உண்டல்ல 40-50 மையவாடிகள் ஊரில் இருக்க வேண்டும். ஏன் அதில் இருக்க அந்த மனிதருக்கு மட்டும் கபறு கட்டது? உங்களுடைய தந்தையை கட்டக்கூடாதா? உங்களுடைய பாட்டனுக்கு கட்டக்கூடாதா? உங்களுடைய மனைவிக்கு கட்டக்கூடாதா? ஏன் அவருக்கு கட்டுவது? அந்த இடத்துல அடங்கி இருக்கின்ற அவருக்கு மட்டுமா கட்டுவது? மற்றவர்கள் கட்டவனே தானே. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரின் மீது கட்டிடம் கட்டுவதை தடை செய்துள்ளார்கள் என்ற அந்த ஹதீஸை பகிரங்கமாக சொல்லி காட்டோம். கிட்டத்தட்ட அன்று இரவு 2 மணி நேரம் அந்த பயான் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த மக்களுடைய அந்த கூட்டத்துடைய எண்ணிக்கையை கணிக்க முடியாமல் இருந்த காரணம், பாதை எவ்வளவு முன்னால பார்ப்பதற்கு கொஞ்சம் போல மக்கள் இருந்தார்கள். ஆனால் 1000 கணக்கிலே மக்கள் வந்திருந்தார்கள். 4000-5000 பேர் மக்கள் வந்திருந்தார்கள். அவ்வளவு மக்கள் வந்திருந்தார்கள் என்பதை எப்படி கண்டுகொள்ள தெரியுமா? அந்த மேடையிலே நான் சவால் விட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே மேடைக்கு கல்லு வருகிறது. இந்த கல்லு வந்த உடனே யார் கல்லை அடித்தாரோ அவனை தேடுவதற்கு மக்கள் முயற்சி செய்கிறார்கள். அப்போது நான் தர்வாவுடைய ஒரு ஹிக்மத்தை கையாண்டேன். என்ன ஹிக்மத் தெரியுமா? நான் மக்களை பார்த்து சொன்னேன், கல்லடித்தவனை தேட வேண்டாம், கல்லடித்தவரை தேட வேண்டாம், எல்லோரும் அவரை மன்னித்து விடுங்கள். காரணம் என்ன? அவர் சில நேரம் நாளைக்கு உணரலாம், திரும்பலாம், தௌபா செய்யலாம், நாம சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளலாம். அவரை நீங்கள் தேட வேண்டாம், பிடிக்க போக வேண்டாம், முயற்சி செய்ய வேண்டாம் என்று சொன்னார். இப்படி நான் சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மக்கள் அவரை பிடித்திருந்தால் அவரை பாதை நடுவில் கொண்டு வந்து அவருக்கு எழும்ப முடியாத அளவுக்கு அவரை அடித்து துன்புறுத்தி இருப்பார். அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தா வேலை போட்ட எல்லோரும் போலீஸுக்கு போக அன்று எல்லோரும் மறியல் காண வேண்டி வந்திருக்கு. நம்முடைய தாவா தோல்வி அடைந்திருக்கு. அந்த தோல்வியிலிருந்து நம்முடைய தாவாவை பாதுகாப்பதற்காகத்தான் நான் மறைமுகமாக ஹிக்மத்தால் இந்த செய்தியை யாரும் அவரை பிடிக்கவில்லை, அப்படி அடங்கிவிட்டது. அந்த கல் மேடையில வந்து விழிந்து பிரச்சனை வந்த உடனேதான் 4 பக்கம் இருந்த மக்கள் எல்லோரும் முன்னால் அவரை தொடங்கினார்கள். பார்த்தா ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த பயானை கேட்க வந்திருந்தார்கள் என்பதை அங்கு கண்டோம். மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அந்த காலத்திலே இந்த தர்கா டவுன்லயோ அல்லது இந்த வேறுவகையில எந்த பகுதியிலோ களுத்துறை மாவட்டத்திலேயோ நமக்கென்று என்ற ஒரு மஸ்ஜித் அப்படியான ஒரு காலகட்டம் தான். அதற்கு பின்னால் இது தர்கா டவுனுக்கு இந்த பிரச்சாரம் வருவதற்கு முன்னதாக சீனாங்கோட்டை தான் பிரச்சாரம். சீனாங்கோட்டை இந்த இப்படியான ஒரு நிகழ்ச்சி நடந்ததற்கு பின்னால் தான் இந்த தர்கா டவுனிலே நாம் பயானை ஆரம்பிக்கின்றோம். எங்கே பயான் தொடங்கினோம்? வீடு வீடாக பயான் தொடங்கினோம். ஒவ்வொருடைய வீட்டிலே ஆரம்பத்தில் எப்படி பயான் நடந்தது என்று சொன்னால் வீடு வீடாக நடந்தது. அதற்கு பின்னால பள்ளிவாசல்ல அனுமதி கேட்டு இஷாவுக்கு பின்னால் பள்ளிவாசல்ல பயான் செய்வோம். இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிற நேரத்துல பயான் செய்வதற்காக என்னுடைய 2 மாணவர்கள் வந்தார்கள். ஒருவர் இஸ்மாயில் சலபி, மற்றவர் தௌஹீத் சலபி. இந்த தௌஹீத் சலபி பெரிய அளவுக்கு இப்போது பிரபல்யம் இல்லை, இஸ்மாயில் சலபி பிரபல்யமா இருக்கிறார். உங்களுக்கு தெரியும். இந்த 2 பேரும் பயானுக்கு வந்திருந்தார். அந்த நேரத்தில் பயான் முடிவு இரவிலே ஒரு வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்துல
كما صليت على إبراهيم بارك على محمد وعلى آل محمد كما باركت على اللهم بارك 55 ஆகவே சகோதரர்களே, அந்த 2 பேரும் ஒரு வீட்டிலே உறங்கிக் கொண்டிருந்த போது சில எதிரிகள் வந்து கதவை தட்டி இருக்கிறார்கள். வீட்டு சொந்தக்காரருக்கு விழிப்பு வரவில்லை. வந்திருந்த 2 பேர்கள் ஒருவர் வந்து கதவை திறந்து விட்டார். யார்? இஸ்மாயில் சலபி தான் கதவை திறந்தார். கதவை திறந்த உடனே 2 பேரையும் வாயை கொட்டி வெளியே எடுத்து காட்டு பக்கமாக கொண்டு போய் 2 பேருக்கும் நியாயமான அடி. அந்த இஸ்மாயில் சலபி என்ன செய்துட்டாரு? மயக்கம் போல நடிப்பு விழுந்துட்டார். அப்ப பயந்துட்டான். இந்த 100 ரூபாய்க்கு பயந்துட்டான். சலபி நடித்தாரு. தப்பி ஓடுவோம் என்று முயற்சி செய்ய கையில கொண்டு இந்த தடியால அடித்த அடியில இந்த தொடைக்கு தொடை அப்படியே உடைந்து விட்டது. முள் உடைந்து விட்டது. இடுப்புக்கும் முழங்காலுக்கும் இடையில கால் உடைந்து விட்டது. அதுக்கு பின்னால் அந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டுத்தான் இந்த தர்காட்ட உள்ள தாவா வளர்ந்தது. அந்த நேரத்தில் நமக்கென்ற ஒரு மஸ்ஜித் இருக்கவில்லை. இந்த களுத்துறை மாவட்டத்தில் எங்குமே குர்ஆன் சுன்னா அமைப்பிலே ஒரு மஸ்ஜித் இருக்கவில்லை. அதற்கு பின்னால் ஒரு கூட்டம் போட்ட இடத்துல, அதாவது பைஸ்கிள் செயின் என்ற வகையில எல்லாம் கொண்டு வந்து எங்களை தாக்கினார்கள். டியூப்லைட்டின் மூலமாக தாக்கினார்கள் இந்த தர்காட்ட உள்ளது. அப்போது நாங்கள் பயப்படவில்லை. எங்களை அடித்து பயங்காட்டலாம் என்று உட்பட்டார்கள். நாங்கள் பின்வாங்கவில்லை. அல்ஹம்துலில்லாஹ். பஸ்லி ஹாஜி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் அவருடைய சகோதரரும் இந்த இடத்தை அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்தார்கள். வக்ஃப் செய்ததற்கு பின்னால இந்த இடத்தில் கட்டப்பட்ட மஸ்ஜித் தான் களுத்துறை மாவட்டத்திலே முதலாவது மஸ்ஜித். இந்த மஸ்ஜித் கட்டப்பட்டதற்கு பின்னால இந்த இடத்துக்கு களுத்துறை மாவட்டம் முழுவதும் இருந்து ஜும்மாவுக்கு நமது சகோதரர்கள் வந்தாங்க. மகங்கோட, மருதான, அதே போல சீனாங்கோட்டை, மக்கோடை, களுத்தரை, இப்படியான எல்லா பகுதியிலும் ஜும்மாவுக்கு வந்தார். அவருடைய வளர்ச்சியாக 2 கட்டப்பட்ட மஸ்ஜித் தான் மகங்கோடு. அதனுடைய அடுத்த கட்டமாக ரியாதுஸ் சாலிஹீன். இன்று இந்த களுத்துறை மாவட்டத்திலே குர்ஆன் சுன்னா அமைப்பிலே தொழுகின்ற மஸ்ஜிதுகள் ஒவ்வொரு இடங்களிலும் இருப்பதை பார்க்கின்றோம். சீனாங்கோட்டையிலேயே 3 மஸ்ஜிதுகள் என்ற அளவுக்கு
வளர்ச்சி கண்டிருப்பதை பார்க்கின்றோம். மருதானையில் அதே போல மகதோடையில இருக்கின்ற மஸ்ஜிதுகளை பார்க்கின்றோம். மகதோடையில 2 மஸ்ஜிதுகள் இருப்பதை பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு வளர்ச்சி கண்டிருக்கின்றது. இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்ன? அந்த டியூப்லைட் அடிப்படையில நாங்கள் பயந்திருந்தால், இரவு ஒன்றை கொண்டு போய் வெளியே கொண்டு போய் அவர்களை 2 பேரையும் அடித்த நேரத்திலே நாங்கள் பயந்திருந்தால் இந்த வளர்ச்சி வந்திருக்காது. நாங்கள் பயன்படவில்லை. ஏன் பயப்படவில்லை தெரியுமா? சஹாபாக்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். சில கட்டத்திலே கொலை செய்யப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவை நிறுத்தினார்களா? இல்லை. அதே வழியை நாங்கள் பின்பற்றி தாவா செய்வதா இருந்தால் நாம பின்வாங்க முடியாது. துணிச்சலோடு தாவா செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே துணிச்சலோடு நாம் அதை எதிர்கொண்டோம். அதற்கு அடுத்த கட்டமாக மக்கோனைக்கு எங்களை அழைத்தார். மக்கோனையிலே பகிரங்கமாக மேடை போட்டோம். மேடை போட்டு பயான் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே மேடைக்கு ஒரு கல்லு வருகின்றது. கல்லு வந்த உடனே நான் பயான் செய்வதை நிறுத்திவிட்டு என்ன சொன்னேன் தெரியுமா? கல்லடித்து எங்களை விரட்டலாம், பயங்காட்டலாம், அச்சமூட்டலாம் என நீங்கள் நினைத்து விட வேண்டாம். அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாவதற்கு தயாராகித்தான் இங்கே வந்திருக்கின்றோம். துணிச்சல் இருந்தால் கல்லடித்தவர் நேராக வரட்டும் என்று சொன்ன போது யாரும் வரவில்லை. அந்த பயானை தொடர்ந்து கடைசி வரைக்கும் தொடர்ச்சியாக அந்த பயானை நிறைவு செய்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று அங்கு ஒரு ஜும்மா மஸ்ஜித் குர்ஆன் சுன்னா அமைப்பிலே இருப்பதை நாம் காண்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த அதாவது களுத்துறை மாவட்டத்திலேயே வேர்வலை பகுதி, சீனாங்கோட்டை போன்ற பகுதிகள் எல்லாம் தரீக்காவுக்கு முக்கியத்துவம் இருப்பது நமக்கு தெரியும். ஆனால் இன்று தரீக்காக்களுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் குர்ஆன் சுன்னா வளர்ச்சி கண்டிருக்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். இதற்கான காரணம் துணிந்து இந்த பிரச்சாரத்தை செய்துதான். அந்த நேரத்திலே அல்ஹம்துலில்லாஹ் இந்த தாவாவுக்கு யாரெல்லாம் முற்காலத்திலே நமக்கு உதவியாளர்களாக ஒத்துழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்களோ அவர்களுடைய அந்த தியாகமும் தான் இந்த தாவா வளர்ச்சி அடைவதற்கு காரணமாக ஆகிவிட்டது. அது மட்டுமல்ல, அத்தோடு நாம் திஹாரி என்ற ஊர், அந்த ஊரிலும் கூட தாவா செய்தோம். அந்த தாவாவுடைய அந்த நம்முடைய போராட்டத்திலே ஒரு சோகமான சம்பவத்தை கண்டோம். நம்முடைய ஒரு சகோதரர் இரவு நேரத்திலே மிக கடுமையாக தாக்கப்பட்டார். கடைசியாக அவர் மௌத்தாகிவிட்டார். ஆனால் நாங்கள் தாவாவை விட்டுக் கொடுக்கவில்லை. இன்று அல்ஹம்துலில்லாஹ் திஹாரியிலே 4 மஸ்ஜிதுகள் இன்று உருவாகி இருப்பதை பார்க்கின்றோம். கம்பஹர் மாவட்டத்திலேயே பெரிய ஒரு மஸ்ஜிதாக மஸ்ஜித் தௌஹீத், ஜாமி தௌஹீத் என்ற மஸ்ஜித் இன்று இருக்கின்ற ஒரு காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த அளவுக்கு. அது மட்டுமல்ல, திஹாரி மட்டுமல்ல, திஹாரி எல்லரம் உள்ள, கல்லறிய, அதே போல காட்டோவுங்க என்ற எல்லா ஊர்களிலும் வளர்ச்சி கண்டிருப்பதை பார்க்கின்றோம். காட்டோ என்ற ஊரிலே ஆரம்ப காலத்திலே தரீக்கா அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு ஊர் தான் அந்த ஊர். அந்த ஊரிலே இப்பொழுதும் குர்ஆன் சுன்னாவுடைய அந்த மக்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற ஒரு நிலைமையை நாம் இன்று கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த அளவுக்கு அந்த ஊர் வளர்ந்திருக்கின்றது. சகோதரர்களே, இதையெல்லாம் தியாகத்தின் மூலமாகத்தான் வளர்ந்திருக்கின்றன. இந்த வளர்ச்சியை எல்லாம் தியாகத்தின் மூலமாகத்தான் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான சம்பவம் இருக்கின்றது. அந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், அதாவது நம்முவாவ என்ற ஊர். அந்த ஊர் எங்கே என்று சொன்னா, நிக்கவரத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் செல்லக்கூடிய கிராம பகுதிதான் இந்த நம்முவாவை என்ற ஊர். அந்த ஊரிலே தாவாவுடைய வளர்ச்சி ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பது என்னதை யாரு தெரியுமா? அந்த ஊரிலே, அதாவது வேவல்தனியைச் சேர்ந்த ஒரு சகோதரர், ஜிப்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர், அவருக்கு அந்த ஊரிலே ஒரு தென்னந்தோப்பு இருந்தது. பெரிய ஒரு தென்னந்தோப்பு. அந்த தென்னந்தோப்புக்கு அவர் வழக்கமாக போய் வருவார். அவர் குர்ஆன் சுன்னாவில் மிக உறுதியான ஒரு சகோதரர். அவர் அந்த ஊருக்கு போனால் தோட்டத்திலே வேலை செய்கின்ற முஸ்லிம்களுக்கு அவர் தாவா செய்வார். அந்த முஸ்லிம்கள் அந்த ஊர் மக்களிடத்திலே போய் அந்த செய்திகளை சொல்வார்கள். இப்படி
அந்த ஊருக்குள்ளே படிப்படியாக தாவா வளர்ச்சி கண்டிருக்கின்ற நேரத்திலே அங்கிருந்து எங்களை பயானுக்கு அழைத்தார்கள். அங்கு நாம் சென்று அவர்களுக்கு பயான் செய்தோம். இந்த தாங்கிக் கொள்ள முடியாத எதிர்த்தரப்பினர் எங்களை விவாதத்துக்கு அழைத்தார்கள். நாங்கள் விவாதத்துக்கு சென்றோம். அவர்கள் குறித்த நாளிலே நாங்கள் குறித்த நேரத்துக்கு விவாதத்துக்கு சென்றோம். ஆனால் எங்களை விவாதத்துக்கு அழைத்தவர்கள் வரவில்லை. அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு வெற்றி என்ன தெரியுமா? அந்த எங்களை எதிர்த்தரப்பிலே ஒரு ஆளில் இருந்தார். அவர் ஒரு தியாகி, ரஹிமஹுல்லாஹ். அந்த ஆளில் யாரும் அல்ல, மகரிபுக்கு முன்னால் அவர்களுக்கு உரை நிகழ்த்தினாரே ரஸ்மி மௌலவி, அவர்களுடைய தந்தை ஷாஹித் மௌலவி. அந்த தந்தையுடைய பெயரை சேர்த்துதான் அவர் அழைக்கப்படுகிறார். ரஸ்மி ஷாஹித் என்று அழைக்கப்படுகிறார். அந்த ஷாஹித் மௌலவி எதிர்த்தரத்தை தலைமை தாங்கிக் கொண்டிருந்தார். அவர் நடுநிலையாக நின்று அந்த மக்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நாம ஏமாற்றம் அடைந்துவிடக் கூடாது. அதாவது எங்களுக்கு வாக்களித்த மௌலவிமார்கள் இந்த குறித்த நேரத்திற்கு வரவில்லை. ஆனால் தௌஹீத் ஜமாத்துடைய பக்கத்தில் உள்ள உலமாக்கள் எல்லோரும் சமூகம் அளித்தார்கள். காரணம், சத்தியம் அவர்கள் பக்கம் இருக்கின்றது என்பதுதான் காரணம். எங்கள் பக்கம் சத்தியம் இல்லை என்பதனால்தான் எங்களை எதிர்த்தரப்பு தௌஹீத் பகுதி உலமாக்களுக்கு முகம் கொடுப்பதற்கு அவர்கள் பயந்து விட்டார்கள். அதனால இந்த ஊரை நாம் இரண்டாக பிரிக்காமல் நாம ஒற்றுமையாக தௌஹீதை ஏற்றுக்கொண்டு குர்ஆன் சொன்ன அமைப்பிலே இந்த ஊரை நாங்கள் மாற்றி அமைத்து விடுவோம் என்ற ஆலோசனை அவர் சொன்னார். அந்த ஆலோசனையை ஏக மனதாக எல்லோரும் வைத்துக் கொண்டு விட்டார். அல்ஹம்துலில்லாஹ், அந்த மஸ்ஜித் முழுமையாக குர்ஆன் சொன்ன அமைப்பிலே உள்ள மஸ்ஜிதாக மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்று அது ஒரு பெரிய முஸ்லிம் கிராமம். அந்த ஊரிலே 5 மஸ்ஜிதுகள் இருக்கின்றன. அந்த 5 மஸ்ஜிதுகளும் குர்ஆன் சுன்னா அமைப்பில் தான் இருக்கின்றன. நமக்கு எதிராக பிதஅத்துக்கு சார்பான ஒரு மஸ்ஜிது கூட அந்த ஊரில் இல்லாத அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இது எதனால் ஏற்பட்டது? அவர்கள் நம்மை அழைத்தார்கள், நாம் சென்றோம். விவாதத்துக்கு அழைத்தார்கள், நாம் முகம் கொடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நமக்கு தந்தார்கள். அதுபோல கெக்கிராவைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் பண்டாரகோட்டான என்பது. அந்த ஊருக்கும் தர்வாவுக்கு சென்றோம். எங்களை எதிர்த்தார்கள். எங்களை எதிர்த்தவர்கள் கடைசியாக காலப்போக்கிலே எல்லோருமாக அந்த ஊரிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு அந்த ஊரிலே இருந்த மஸ்ஜிதை முழுமையாக குர்ஆன் சுன்னாவுடைய மஸ்ஜிதாக அவர்கள் மாற்றி அமைத்து விட்டார்கள். அப்படிப்பட்ட பெரிய ஒரு வெற்றியை அந்த ஊரிலே கண்டோம். இன்னும் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதாவது மக்பூரையோ யார் கல்லடித்தாரோ அவருக்கெல்லாம் நேர்வழி கொடுத்து விட்டார். அவர் இப்போது பள்ளிவாசலுக்கு ஹிதுமத் செய்யக்கூடிய ஊழியம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு சகோதரராக மாறிவிட்டார் என்ற ஒரு நல்ல செய்தியையும் இதற்கு இடையிலே நான் உங்களுக்கு சொல்லி வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அடுத்ததாக கிழக்கு மாகாணத்திலே மிகப்பெரிய ஊர்தான் கிண்ணியா. அந்த ஊர்ல கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட மஸ்ஜிதுகள் அந்த ஊர்ல இருப்பதை பார்க்கின்றோம். அந்த ஊரில் கூட குர்ஆன் சொன்ன அமைப்பிலே ஒரு மஸ்ஜிது இருப்பதில்லை. அப்படியான ஊரிலே நாம் சென்று தாவா செஞ்சோம். ஆரம்பத்திலே தாவா செய்யும் போது நமக்கென்று ஒரு மஸ்ஜித் இல்லை. நாம் போனா யாராவது ஒருவருடைய வீட்டில் தான் தங்க வேண்டும். அப்படியான நிலைமை இருந்தது. அந்த இடத்தில் நாம் சென்று செய்த தாவாவின் பயனாக சுமார் இன்று 15க்கும் மேற்பட்ட குர்ஆன் சுன்னாவுடைய மஸ்ஜிதுகள் அந்த கிண்ணியாவில் இருக்கின்ற ஒரு நிலைமையை நாம் இன்று காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அதாவது இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அது என்னவென்றால், இந்த நாட்டிலே ஷியாக்கள் என்ற ஒரு சாரார் வளர்ச்சி கண்டார்கள். அப்படி வளர்ச்சி காணுகின்ற நேரத்திலே அவர்களை வளர விடாமல் அவர்களை எதிர்த்து ஷியாக்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தோம். வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக
முக்கியமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி வைக்க வேண்டும். அந்த ஷியாக்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்தவர்கள் ஜமாத்தே இஸ்லாமி தான்.
நம்ம ரமலானுக்கு இவ்வளவு ஆடுவது ரமலான் மதிப்பு என்ன? ரமலான் ஒரு தேவையாக கேள்வி கொடுத்தாக கணிக்கப்படுகிறது. இதை எங்களுக்கு ஒழுக்கமாக முன்னேற்ற ஒரு ஆட்சியர் அசர்பாத் மதுரை அவர்கள் அவருடைய நூல்களுக்கு Assalamualaikum. Sama, alhamdulillah.